மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நேற்றும் இன்றும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று என்பது ஏறத்தாழ ஒரு 40 சென்டிமீட்டர் அளவிற்கு பரவலாக மாவட்டம் முழுவதுமாக கனமழையானது இருந்தது. இந்த சூழலில் இன்றும் லேசான மழை, அதாவது ஒரு சாரல் மழையாக பரவலாக மதுரை மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை காமராஜர் சாலையில் பிரதான போக்குவரத்து நிறைந்த இந்த சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால் வாகன ஓட்டிகள் அந்த சாலையை கடக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மதுரை காமராஜர் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் முக்கிய சாலையாக இந்த காமராஜர் சாலை இருக்கிறது. ஏறத்தாழ மதுரை நகர் பகுதியில் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே விளக்குத்தூண் என்கிற பகுதியில் இருந்து இந்த சாலை தொடங்கி விரகனூர் சந்திப்பு வரைக்கும் செல்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் அளவுக்கு வடிகால் இல்லாத வசதி இல்லாத காரணத்தினால் மழைநீர் தேங்கி இருக்கிறது. நேற்றும் இன்றும் பெய்த மழை காரணமாகத்தான் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மழைநீர் தேங்கியுள்ளதனால் வாகனத்தை இயக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு 3 அடி உயரத்திற்கு இந்த தண்ணீரானது கடல் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இந்த சூழலில் அவர்கள் அந்த சென்டர் மீடியம் என்று சொல்லப்படுகிற சாலையின் தடுப்பு சுவரை ஒட்டி வாகனங்களை இயக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா தண்ணி என்பது அதிக அளவில் இருக்கிறது, மழைநீர் தேங்கி இருக்கிறது. எந்த அளவிற்கு அது பள்ளமாக இருக்கிறது, வாகனம் ஏதும் தண்ணீருக்குள் சிக்கி விடுமோ என்ற அச்சத்தில் அந்த சென்டர் மீடியம் என்று சொல்லப்படுகிற சாலையின் தடுப்பு சுவரை ஒட்டி வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 2 நாட்களாக தண்ணீர் நின்றும் கூட மாநகராட்சியோ பிற நிர்வாகமோ நேரடியாக வந்து தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த உடனடியாக மழை நீரை அகற்றி பிரதான சாலை போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மேலும் நிரந்தரமாக மழை காலங்களில் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிரந்தர காலமாக அதற்காக ஒரு வடிகால் வசதியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அருகேதான் பனையூர் பாசன வாய்க்கால் இருக்கிறது. ஆகவே இந்த தண்ணீரானது அந்த பாசன வாய்க்காலிலே கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மோகன்.